இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 30, 2026 30/4/2026 தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 17ஆம் நாள் வியாழக்கிழமை. சித்திரை நட்சத்திரம். வளர்பிறை சதுர்தசி திதி இரவு 9:14 வரை. அதன் பிறகு பௌர்ணமி திதி. சித்த அமிர்த யோகம். கும்பம் மற்றும் மீன ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று பௌர்ணமி பூஜை, நரசிம்ம ஜெயந்தி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய். இன்று பிற்பகல் 1:15 சந்திரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால பிற்பகல் 1:15 வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு மீனராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் இன்றைக்கி மத்தியானம் 1 மணி வரைக்கும் உங்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கும். முன்கோபம் அதிகரிக்கும். தேவையில்லாத கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய வார்த்தை குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனம் கொள்வது நல்லது. ஏன்னா விரயஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை, அந்த கிரகங்களின் பார்வையில் சந்திரன் வராரு. இன்னைக்கு மத்தியானம் 1 மணி வரைக்கும் இருக்காரு. அதனால உடல் ரீதியான சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். மதியம் 1:15 சந்திரன் 7ஆம் இடத்துக்கு வராரு. புதன் சூரியன் சேர்க்கையின் பார்வையில், உச்ச சூரியனின் நேர் பார்வையில் சந்திரன் வராரு. இதனால உங்களுக்கு மனசுல ஒரு புத்துணர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் உறவினர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நண்பர்களுடன் மனசு விட்டு பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 1 மணி வரை ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. அதே சமயம் கடன் பிரச்சனையும் சற்று மனசுல பயத்தை ஏற்படுத்தும். ஏதாவது ஒரு செலவு பண்ணியிருப்பீங்க, அந்த செலவுனால வரக்கூடிய கடன் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். மதியம் 1 மணிக்கு மேலே சந்திரன் 7ஆம் இடத்துக்கு வராரு, குரு பார்வையில். இதனால உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த கணவன் மனைவி உறவு பிரச்சனையில சுமூக தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அறிவாளித்தனமா பேசி வெற்றி காண்பீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். உறவுகளுக்குள் பகைமை உணர்விலிருந்து விடுதலை கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை இருக்கு. ஆனால் மனசுக்குள்ளார கோபம் இருந்துகிட்டே இருக்கு. யார் மேலே கோபங்கிறது உங்களுக்கும் தெரியாது, அடுத்தவங்களுக்கும் தெரியாது. அதனால் கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. குறிப்பாக வாழ்க்கை துணை விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். நண்பர்களிடமும் தேவையற்ற கோபத்தை தவிர்ப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். அதுவும் குறிப்பாக குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் புதிய நண்பர்களின் அறிமுகத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். மனசில் தைரியம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ரிஷப ராசி. ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. செலவுகள் ஜாஸ்தியாகிறதுக்கான நேரம் இது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்துக்கு வந்துட்டார். அதனால் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். செலவை காட்டிலும் வருமானம் குறைவாக இருக்கிறதுக்கான நேரம். ஆனால் கடன் கடந்த வருமானம் அதிகரிக்கிறதுக்காக சூழ்நிலைகள் இருக்கிறதுனால சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். கடன் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி, புதுசாக கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் அது கஷ்டம். ஆனால் இன்றைக்கி கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கான நேரம் இது. அதே சமயம் வெளிநாட்டு தொடர்பான பண விவகாரங்களில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மத்தியானம் 1 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷ மகிழ்வு ஏற்படும். அதாவது உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை தீர்க்கறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. ஆனால் மத்தியானம் 1:15 சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது தாயாரின் அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள்
அதுக்கான மருத்துவ செலவுகளாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்களின் போது செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளை பிஃபோர் 1 PM உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பயத்தை ஏற்படுத்தும். ஆனால் மத்தியானம் 1:15 மணிக்கு மேலே உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கடன் உங்களுடைய குழந்தைகளின் மேல் படிப்புக்கான முயற்சியில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் உடம்பு அசதி இருக்குது. அதனால் உங்களுடைய எண்ணங்கள், அதாவது நீங்கள் தாட் ப்ராசஸ் இன்றைக்கி விரயமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க. அவசரத்தில் யோசிச்சிங்கன்னா தப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் அல்லது வயது முதிர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எதிர்பாலினத்தவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நட்புகள் மூலமாக உங்களுக்கு புதிய பரிணாமம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். வார்த்தையில் கவனம் தேவை. மற்றபடி எல்லாமே சாதகமாக இருக்குது. வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படும். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய கோபமான வார்த்தைகள் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகினாலும் அதுக்கான மருத்துவ செலவுகள் ஏற்படும். அல்லது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பார். காரணம் என்னன்னா, தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாயின் சேர்க்கையின் பார்வையில் சந்திரன், அதாவது இந்த சனியும் செவ்வாயும் எங்கே சேர்ந்தாலும் ஒரு பதட்டத்தை கொடுப்பாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஆஃபீஸ் விஷயமா பதட்டம் ஏற்படும். அது 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனுக்கு பார்வை கொடுக்கறனால தாயாரின் ஆரோக்கிய விஷயம் அல்லது வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களிலும் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு டென்ஷனாகி கோவப்படுவீங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக மோதல் போக்கு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அல்லது அவங்கக்கிட்ட நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இதனால் உங்களுக்கு பதட்டம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதாவது வீட்டில் கத்தினா அம்மா கிட்ட கத்தலாம், அப்பா கிட்ட கத்தலாம், அண்ணங்கிட்ட கத்தலாம், தம்பி கிட்ட கத்தலாம். ஆனால் ஆஃபீஸில் போயிட்டு யார்கிட்ட சண்டை போடுவீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இன்றைக்கி எல்லார்கிட்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கான சூழ்நிலை. உங்களால் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியலங்கிற ஒரு சங்கடம். நிதானத்தை கடைபிடித்தால் நண்பர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி உங்களுடைய வீடு சம்பந்தமாக ஏதாவது ஒரு பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வலுவில் போய் பண விரயம் ஏற்படுத்துவீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அது வேலை செய்கிற இடத்துலையும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக செய்வீங்க. சாயந்தரம் 3 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இன்றைக்கி பண விரயம் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக ஏற்படக்கூடிய சிக்கல்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசிநாதன் 3 மற்றும் 4ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ணுறாரு. 3ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் சனி செவ்வாயின் பார்வை. என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் தந்தை மூலமாக சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவுகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும் அல்லது செலவுகள் ஏற்படும். அதாவது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க, கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் பண விவகாரங்கள் வந்தாலும் வருமானம் வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இருக்குது. நீங்கள் தொழிலில் முதலீடு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும், நஷ்டத்தை ஏற்படுத்தும். நிதானத்தை கடைபிடித்து செயல்படுங்கள். முன் யோசனையோடு செயல்படுறது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியத்துக்கு மேலே, அதாவது மத்தியானம் 1:15 மணிக்கு மேலே உங்களுக்கு நிலம் சார்ந்த ஆதாயம் ஏற்படும். சொந்த வீட்டுக்கான அட்வான்ஸை கொடுக்கறது, சொந்த வீட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறது, சொந்த வீட்டில் போயிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது, ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதுக்கான முயற்சியில் உங்களுக்கு
பதற்றமான சூழ்நிலை ஏற்படும். குடும்ப கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக ஏற்பட்ட அகௌரவம் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அதாவது உங்களுக்கு திடீர் சந்தோஷம் மாதிரி திடீர் இந்த சடன் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா சாப்பாட்டில், அந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படும். பிரிந்து சென்ற வாழ்க்கை துணை திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்த உறவுகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடல் கடந்த உறவுகள் மீண்டும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வந்தாலும் உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. வெளிநாட்டில் இருக்கிறவங்க மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கான சூழ்நிலை வருது. அதனால் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். சிம்ம ராசி 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று உங்களுக்கு மனசில் தெளிவு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை அமையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெளிவான வார்த்தைகளை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். உங்களுடைய சமயோஜித புத்தியின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், தலைமை பண்புடன் செயல்பட்டு தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட மாற்றுறவங்க இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நீங்கள் வேலையில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலதிகாரிகள்கிட்ட கூட நீங்கள் வாக்குவாதம் பண்ணி அவர்களுடைய தப்பை புரிய வைப்பீர்கள். அதனால் இன்றைக்கி யார்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக பணப்பற்றாக்குறையினால் தவிக்கும் வியாபாரிகளுக்கு இன்று பண உதவிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வரும். அதுவும் குறிப்பாக மத்தியானம் 1:15 மணிக்கு மேலே உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே நற்செய்தி, புதிய வாய்ப்புகள் தேடி வரும். புதிய அவென்யூஸ் திறக்கிறதுக்கான நேரம் இது. இதனால் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களால் மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இத்தனை நாள் உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு உங்களுடைய திறமை வெளி உலகுக்கு தெரிய வரும். அதே சமயம் உங்கள் பேரில் வன்மத்தோடு இருந்த அந்த அதிகாரிகள் உங்கள் மீது பரிவு காட்டக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். மதியத்துக்கு மேலே சந்தோஷம், மகிழ்வும், மதிப்பும், பதவி உயர்வும் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு கூட சந்தோஷ செய்திகள் வரும். அதே சமயம் வியாபாரிகளுக்கும் உடன் பிறந்தவர்களால் உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். இன்று மதியத்துக்கு மேலே பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். கன்னி ராசி மற்றும் 2ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. 7ஆம் இடத்துல சனி, செவ்வாய். இதனால் யாருக்கிட்டையாவது சண்டை போட்டுட்ருப்பீங்க. உங்கள் தந்தை உங்களுக்கு எதிரியாக செயல்படுவார். தந்தை வழி உறவுகள் உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அஃபீஷியலாக உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி உங்களை தேடி வரும். அஃபீஷியலாக உங்களுக்கு பதவி உயர்வோ இடமாற்றமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகளால் ஏற்பட்ட விரயங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் இருக்குது. பகல் வேளையில், தட் இஸ் அப் டு 1 PM உங்களுக்கு செலவு இருக்குது. மத்தியானம் 1:15 மணிக்கு மேலே செலவுகள் குறைந்தாலும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அதிகரிக்கும். அதனாலேயும் சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. தொழில் ரீதியாக சில புதிய முதலீடுகள் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களால் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உறவுகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சில உறவுகள் உங்களை விட்டு விலகிச் செல்வதற்கான நேரம் இது. அதனால் அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எதிரி நீங்களே தான். அதுவும் குறிப்பாக வீட்டில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அது தப்பாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் கவனமாக பேசுங்க. மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். பகல் வேலையை பேசுகிறத குறைச்சிக்கோங்க.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நட்புகள் ரீதியான முயற்சிகளில் சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல மத்தியானத்துக்கு மேல சங்கடம் ஏற்படும், அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நெருங்கிய உறவுகளிடமே அல்லது வாழ்க்கை துணையிடமே வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். துலாம் ராசி, விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் செவ்வாய் சனியின் பார்வையில், அதனால் இன்னைக்கு யாருக்கிட்டையாவது சண்டை போடுவீங்க. அதுவும் குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேலதிகாரிகள் அறிவார்த்தமாக பேசினாங்கன்னா அவங்கக்கிட்ட காட்டுக்கத்தில் கத்துவீங்க. கோபத்தில் கத்திட்டு அதுக்கப்புறமா மத்தியானத்துக்கு மேலே அவங்கக்கிட்டேயே அனுகூலத்தை எதிர்பார்த்து போவீங்க. அவர்களும் செய்து கொடுப்பார்கள். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாம். இன்னைக்கு எதிரின்னு பார்த்தா உங்கள் வார்த்தை தான். வார்த்தைகளில் கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருந்துன்னா உங்களுடைய கோபமான வார்த்தைகள் அவர்களை கண்ட்ரோல் செய்யும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே சமயம் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயோட இணைஞ்சிருக்காரு 6ஆம் இடத்துல. உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த சில சங்கடங்கள், உடல் ரீதியான சங்கடங்கள், இடுப்பு பகுதி சார்ந்த சங்கடங்கள் மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த இளம் வயது பெண்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் உடம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் பதட்டமான சூழ்நிலை தவிர்ப்பது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக தவறான வார்த்தை பிரயோகம் எதிரிகளை உருவாக்கும். அதே சமயம் குடும்பத்தில் ஆரோக்கிய சம்பந்தமாக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மத்தியானம் 1:15 மணிக்கு மேலே சந்திரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது அந்த மருத்துவ செலவுகள் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தைரியத்தை கொடுக்கும், மனசில் தெளிவை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் உறவுகள் விஷயத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உங்களுக்கு நண்பர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது சங்கடத்தை ஏற்படுத்தும். அடுத்தவங்க உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை கேட்டுட்டு போகிறது நல்லது. அப்படி நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய வளர்ச்சியை, பதவியை, லாபத்தை தடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி, லாப மற்றும் விரயஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. லாபஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் சற்று முன்கோபத்தோடு செயல்பட்டாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் மத்தியானம் 1:15 மணிக்கு மேலே விரயஸ்தானத்துக்கு வர சந்திரன் குரு பார்வையில் வர்றதுனால தாய் வழியில் சில சுப செலவுகளை ஏற்படுத்துவார். அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய முதலீடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அறிவுபூர்வமான செயல்பாடுகளால் உங்களுக்கு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவர்களின் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் வீண் பேச்சுக்கள் இன்னைக்கு மத்தியானத்திலிருந்து சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே வீண் செலவுகள் ஏற்படும். மத்தியானத்துக்கு மேலே மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படும். அதே சமயம் இன்னைக்கு பகல் வேளையில் பிஃபோர் 1 PM, அதாவது மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை சக பணியாளர்களால் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய கூட பிறந்தவங்களோட இன்னைக்கு தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியத்துக்கு மேலே சுப விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே எங்கேயாவது வெளியில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அது சந்தோஷமான அனுபவத்தை தரும். அதனால் பகல் வேளையில் டென்ஷனாக இருப்பீங்க, கோபத்தை குறைச்சிக்கோங்க. குறிப்பாக குழந்தைகளுடைய தேவைகளுக்காக அவர்கள் கேட்கும் பொழுது வேண்டா வெறுப்பாக செய்யாதீங்க. அவங்கக்கிட்ட கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு அவர்களின் ஆலோசனையின் பேரில் அல்லது அவர்களின் அனுசரணையான செயல்பாடுகளின் பேரில் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். குழந்தைகளை விட்டால் அல்லது உங்கள் வாழ்க்கை துணையை விட்டால் தேவையில்லாத சஞ்சலங்களை தவிர்ப்பது உங்களால் முடியாத காரியமாக இருக்கும். அதனால் குழந்தைகள்கிட்டையும் வாழ்க்கை துணையிட்டையும் ஒத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு அப்புறம் சங்கடப்படுவீங்க. நீங்கள் ரொம்ப நெருங்கிய நண்பரிடமே அவங்கள உதாசீனப்படுத்துகிற மாதிரி பேசுவீங்க. அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியும் அவமரியாதை செய்வீர்கள். வாழ்க்கை துணை விஷயத்தில் அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. இன்றைக்கி மருத்துவ ரீதியான
ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும், கவலைகளை அதிகப்படுத்தும். தனுசு ராசி, இன்னைக்கு ஒரு பெரிய நற்செய்தி உங்களை தேடி வரும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மத்தியானம் 1:15 மணிக்கு மேலே அந்த நற்செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் இல்லைங்க, உடன்பிறப்புகளுக்காகவும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். ஆனால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி மத்தியானம் 1 மணிக்குள்ளார யாருக்கிட்டையாவது கோவப்பட்டு கத்துவீங்க ஆஃபீஸில். அது உங்களுக்கு உடல் ரீதியான சோர்வை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு சந்தோஷ மகிழ்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் கூட பிறந்த தம்பி தங்கைகள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் இவர்களுடைய எதிர்காலம் கருதி எடுத்த முடிவுகளுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பதவிக்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே நற்செய்திகள் வரும். உங்களுடைய கௌரவ உயர்வின் காரணமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி உங்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் இன்று ஒரு பொறுப்பு கூடுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் சற்று பதட்டமான சூழ்நிலை அடைகிறார்கள். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இன்றைக்கி கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். ஏன்னா பொலிட்டிக்கல் சினாரியோ உங்களுக்கு சாதகமாக இல்லை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஏன்னா 9ஆம் வீட்டதிபதி உச்சமாக இருக்கார். தந்தை மூலமாக உங்களுக்கு வியாபார லாபம் ஏற்படுறதுக்கும் அதுக்கான பண உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். மகர ராசி, 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இன்னைக்கு எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வழக்கு சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும். வழக்கில் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு மத்தியானம் 1:15 மணிக்கு மேலே எல்லாமே அப்படியே தலைகீழ மாறும். அதனால் உங்களுக்கு மன நிறைவும் திருப்தியும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் மாற்றங்களை ஏற்படுத்தும். கடன் கொடுத்தவங்களே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, நாங்கள் தான் தப்பாக கணக்கு வச்சுருக்கோன்னு சொல்லி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு சந்தோஷ மகிழ்வு மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக வேலை சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை சாதகமாக மாறுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன மகிழ்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். காலை வேளையில் அதாவது அப் டு 1 PM உங்கள் குழந்தைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. கணவன் மனைவி உறவுலையும் தேவையில்லாத மனஸ்தாபம் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் கத்தி சண்டை போட்டு சங்கடப்படுவீங்க. மத்தியானம் 1:15 மணிக்கு மேலே அந்த சங்கடமே சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணையின் தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சியில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு அதனால் உங்களுடைய தொழில் புதிய பரிணாமத்தில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்ப ராசி, ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் இன்று மதியம் 1:15 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு பார்வையில் வர்றாரு. இந்த குரு பார்வையில் சந்திரன் வந்தாலே உங்களுக்கு உடன்பிறப்புகளும் குழந்தைகளும் சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. வியாபாரத்தில் லாபம் பெறுகிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதாவது வழக்கறிஞர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், டாக்டர்ஸ், இவர்களுக்கெல்லாம் அறிவுபூர்வமான வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் சர்ஜன்ஸ்க்கெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய சாதனை செய்கிறதுக்கான யோகம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள், பயம் போகும். உங்களுடைய வாழ்க்கையில் 7.5 சனியுடைய பாதிப்பு உங்களுக்கு தானே தவிர குழந்தைகளுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
படிக்கின்ற குழந்தைகளால் குடும்ப நிம்மதி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் கூட உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. சந்திராஷ்டமம் முடிவடைய போகிறது மத்தியானம் 1:15 மணி வரைக்கும், 1:15 மணிக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிம்மதி பிறக்கும். குடும்பத்தில் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த நற்செய்திகள் குதூகலத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளின் மூலமாக பண உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் பணத்தினால தான் பிரச்சனை. தம்பி தங்கைகள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அண்ணங்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறீங்க, இப்படி எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்குது. ஆனால் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைக்கான தீர்வை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் சரி, உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயத்திலும் சரி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு உறுதுணையாக செயல்படக்கூடிய உடன்பிறப்புகளால் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். மீன ராசி, மதியம் 1:15 வரை சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு சந்தோஷ மகிழ்வை ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். இது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் உங்களுடைய வார்த்தைகளில் அறிவுபூர்வமான வார்த்தைகளை வெளிப்படுத்துறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தும். பண விவகாரங்கள் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா கொடுக்க வேண்டிய பணத்தை கரெக்டாக கொடுத்துருங்க. ஆனால் இன்றைக்கி கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது காத்தால 10 மணின்னு சொல்லிட்டு நீங்கள் மத்தியானம் 5 மணிக்கு வரைக்கும் இழுத்தடிப்பீங்க. அதனால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி யாருக்கிட்ட பேசினாலும் 19 பதில் பேசாதீங்க. டு த பாயிண்ட் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைச்சிருக்குன்னா அந்த நண்பர்கள் இன்றைக்கி கொஞ்சம் முன்கோபத்தில் பேசுவாங்க. நீங்களும் அவங்கக்கிட்ட எடுத்தெறிஞ்சு பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள் குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் குடும்பத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பண விஷயத்தில் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி உங்கள்கிட்டேருந்து பணத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும், முன்கோபத்தை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதாவது காலையிலேருந்தே நீங்கள் எதையாவது பேசிகிட்டு இருக்கீங்க. காலை முதலே யாரையாவது கிண்டல் பண்ணியோ இல்லை நக்கல் பண்ணியோ பேசிகிட்டு இருக்கீங்க. அதனால் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அறிவார்த்தமாக பேசுங்கள். அறிவுபூர்வமான செயல்பாடுகள் பண வருமானத்தை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடனுக்காக திருப்பி யாருக்கிட்டையாவது கை நீட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் பணப்பற்றாக்குறையினால் சங்கடம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது வெளியூருக்கு போனோம் அப்படின்னா இன்றைக்கி அடுத்தவங்களை நம்பி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. படிப்பு அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதாவது அடுத்தவங்களுக்கு கிளாஸ் சொல்லி கொடுக்குறவங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய வார்த்தைகளே, உங்களுடைய அறிவே உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.